வணக்கம். ஆளுமை மிகு அரசுப்பணி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் பிஎம்எஸ் தாவூத். நேற்றைக்கு ஒரு முக்கியமான தேதி. எப்படி 1871 பென்ஷன் முதல் வந்ததோ அதே போல் ஏப்ரல் 2003 தமிழ்நாட்டிலையும் ஜனவரி 2004 ஒன்றிய அரசுலையும் என்பிஎஸ் வந்ததோ அதே போல் ஒரு முக்கியமான நாள் நேற்றைக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேற்றைக்கு இந்த என்பிஎஸ்ன்னு இருக்குது இல்லையா, அதுக்கு பதிலாக யூபிஎஸ்ன்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. என்பிஎஸ் என்பது 1/1/2004 ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு இது வரைக்கும் பயன்பாட்டில் இருக்கிற சிஸ்டம். அதாவது தேசிய பென்ஷன் சிஸ்டம்னு பேர் இருக்குது. இது ஒன்றிய அரசுலையும் இருக்குது, தமிழ்நாடு மேற்குவங்கம் தவிர்த்து எல்லா மாநிலத்திலையுமே இருக்குது என்பிஎஸ். அந்த என்பிஎஸ் இப்போ என்ன இருக்குது, யூபிஎஸ் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்னு ஆகிருக்கு. இதுதான் இப்போ இது ஒன்றிய அரசில். தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு அவர்களும் என்ன பண்ணுறாங்க, ஓபிஎஸ் தான் கேட்டுட்ருக்காங்க. இவங்களுக்கு சிபிஎஸ்லேருந்து ஓபிஎஸ்ஸாக போக போகுதா, சிபிஎஸ்லேருந்து யூபிஎஸ்ஸாக போக போகுதாங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. அதை பார்த்துருவோம். முதல்ல என்பிஎஸ்லேருந்து யூபிஎஸ்க்கு போகுது. இப்போ என்பிஎஸ் 1/1/2004 ஆரம்பித்ததுலேருந்து என்ன பண்ணாங்கன்னா, 2004 ஆரம்பித்த என்பிஎஸ்சில் அரசாங்கம் 10% போடும், ஊழியர் 10% போடுவாங்க. அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. எது வரைக்கும், 2009 வரைக்கும். 2009 என்ன பண்ணாங்கன்னா, ஒரு என்பிஎஸ் திட்ட ஊழியர் சர்வீஸில் இருக்கும்போதே இறந்து போனால் அவருக்கு அவருடைய குடும்பத்துக்கு குடும்ப பென்ஷன் கிடைக்கும். அவர் சப்போஸ் உடம்பு முடியாமையோ இல்லை மூளை பாதிக்கப்பட்டோ வேலையை பார்க்க முடியாமல் போணுச்சுன்னா அவருக்கு டிசபிலிட்டி, அதாவது இயலாமை பென்ஷன் கொடுக்கப்படணும் ஒரு சிஸ்டம் அப்போ 2009 கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் 2016 என்ன பண்ணாங்கன்னா, என்பிஎஸ் திட்ட ஊழியர்கள் ஓய்வு பெற்றால் பழைய பென்ஷனில் உள்ளபடி கிராஜுவிட்டி பணிக்கொடை கிடைக்கும்னாங்க. அது பழைய பென்ஷனில் அதிகபட்சம் 16 மாத சம்பளம் கிராஜுவிட்டியாக கிடைக்கும். அதே போல் என்பிஎஸ்ஸுக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, 1/4/2019 அரசு தரப்பில் கொடுத்துக்கிட்டு இருந்த 10% சம்பளத்தை 14% உயர்த்தினாங்க. இதனாலெல்லாம் ஊழியர்கள் திருப்தி அடையவில்லை. எங்களுக்கு பழைய பென்ஷன் தான் வேணும்னு கேட்டாங்க. அதனுடைய விளைவாக என்ன பண்ணாங்க, சமாளிக்க முடியாமல் நமது ஒன்றிய நிதி செயலர் திரு டிவி சோமநாதன் அவர் தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்சாங்க. அந்த கமிட்டிக்கு பேர் என்பிஎஸ் மேம்பாட்டு கமிட்டி. கமிட்டி 2023 மார்ச்சில் அமைய பெற்றது. அதனுடைய அறிக்கை உடனே வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தேர்தல்கள் இடைப்பட்ட காரணத்தால் இப்போ தான் அந்த அறிக்கை ஃபைனலைஸ் ஆகியிருக்கு. இந்த அறிக்கையை பற்றிய தகவல்கள் இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாலே வந்தது. போன 15/7/2024 என்ன பண்ணாங்கன்னா, ஒன்றிய அரசு ஊழியர் தரப்பு, அதாவது ஜாயின்ட் கன்சல்டேட்டிவ் மெஷினரின்னு சொல்கிறது, அதாவது சிவகோபால் மிஸ்ரா தான் அதனுடைய செயலர். அவருடைய தலைமையில் கூப்பிட்டு என்ன பண்ணாங்க, ஊழியர் தரப்பெல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டாங்க. எப்போ, ஜூலை 15. அதன் பிரகாரம் ஆகஸ்ட் 24 அறிவிக்கப்பட்டிருக்கு யூபிஎஸ், யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம். இந்த பென்ஷன் திட்டத்தில் என்ன இருக்குன்னா, அவங்க சொல்கிறது, ஏற்கனவே பழைய பென்ஷனில் கடைசி 10 மாத சம்பளம், கடைசி 10 மாத சராசரி அல்லது கடைசி சம்பளத்தில் 50% பென்ஷன். இதில் ஒரு சின்ன மாற்றம், கடைசி 12 மாத சம்பள சராசரியில் 50%. கடைசி ஒரு வருஷம் என்னென்ன சம்பளம் வாங்கினாரோ எல்லாத்தையும் கூட்டி மாதம் அவங்க சம்பளத்தை கூட்டி 12ஆல் வகுத்து என்ன சராசரி இருந்தோ அந்த சராசரியில் 50% பென்ஷன். சரியா? ரெண்டாவதா, ஓய்வு பெற்று இறந்து போனால், ஏற்கனவே சர்வீஸில் இருந்து இறந்து போனால் பென்ஷன் இல்லை. இப்போ என்ன இருக்குது, இப்போ சர்வீஸில் இருக்கும்போது பென்ஷன் கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே சர்வீஸில் இருக்கும்போது இறந்து போனால்தான் பென்ஷன் உண்டுன்னு இருந்துச்சு. இப்போ உயிரோடு இருக்கும்போது சர்வீஸில் ரிட்டையர் ஆனாலும் பென்ஷன் கொடுத்துட்டாங்க. அதே போல் ஓய்வு பெற்று இறந்து போனால், ஏற்கனவே பணியில் இருக்கிறவர் இறந்து போனால் தான் குடும்ப பென்ஷன் கொடுத்தாங்க. இப்போ ஓய்வு பெற்று இறந்து போனாலும் பென்ஷனில் என்ன பண்ணிட்டாங்க, அவர் என்ன பென்ஷன் வாங்கினாரோ அதில் 60% குடும்ப பென்ஷன் சொல்லிட்டாங்க. புரியுதா? பென்ஷன் அவருடைய கடைசி சராசரி சம்பளத்தில் 50%. அந்த 50% சம்பளத்தில் இவர் சப்போஸ் ரிட்டையர் ஆகி இறந்து போயிட்டாருன்னா அவருடைய மனைவிக்கோ மகளுக்கோ இந்த 50%ல் 60%, இந்த 50%ல் 60% குடும்ப பென்ஷன். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, குறைந்தபட்ச பென்ஷன் 10,000. இப்போதைக்கு ஒன்றிய அரசில் குறைந்தபட்ச பென்ஷனே 9,000 தான் இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் மெக்னானிமஸாக என்ன பண்ணியிருக்காங்க, 10,000 வச்சுருக்காங்க. அதோடு அல்லாமல் அகவிலைப்படி அப்பப்போ எப்படி கவர்மெண்ட் சர்வெண்ட்டு கொடுக்குறாங்களோ டிஏ, அதே போல் டியர்னஸ் ரிலீஃப், அவங்க டியர்னஸ் ரிலீஃப்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாடு அரசில் பென்ஷனருக்கும் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கும் டியர்னஸ் அலவன்ஸ்னு தான் சொல்கிறோம். ஆகையினால அந்த அகவிலைப்படி அவங்களுக்கு உண்டு. இது எல்லாமே இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பணிக்கொடை ப்ளஸ் ஒட்டுமொத்த தொகை,
இந்த ஒட்டுமொத்த தொகைங்கிறதா நமக்கு இன்னும் தெளிவான வரலை. என்ன சொல்கிறாங்க, பணிக்கொடையில் முதல்ல சொல்லிட்டோம், சர்வீஸ்லேருந்து ரிட்டையர் ஆனால் பழைய திட்டத்தில் எப்படி இருக்கோ அதே போல் அதிகபட்சம் 16 மாத சம்பளம் வாங்கிக்கலாம். அதாவது ஒவ்வொரு அரையாண்டுக்கும் 1/4 மாத சம்பளம். 33 வருஷம் சர்வீஸ் பண்ணிங்கன்னா 33 கால் எவ்வளவு, அந்த மாதிரி கணக்கு பண்ணிங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ போகுது, 16 மாதம் சம்பளம் வரும். அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒவ்வொரு அரையாண்டுக்கும் 1/4 மாத பென்ஷன் வீதம் வாங்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விலைவாசி உயர்வுக்கேற்ப பென்ஷன் உயர்வு, விலைவாசி உயர்வுக்கேற்ப பென்ஷன் உயர்வுன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு நல்ல அம்சம் தான். ஏன்னா உங்களுக்கு இப்போ ஒரு என்பிஎஸ்சில் வாங்குகிற பென்ஷன் நம்ம எவ்வளவு வந்து அக்யூமுலேட் பண்ணமோ அதுக்கு வரக்கூடிய 6% வட்டியோ 8% வட்டியோ தான் நமக்கு பென்ஷனாக இருக்கும். இதில் சொல்லப்பட்டிருக்கிற எப்போலாம் வந்து விலைவாசி இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் அதிகமாகுதோ அப்போலாம் அதுக்கு தகுந்த பென்ஷனையும் குடும்ப பென்ஷனையும் உயர்த்துறேன்னு இருக்காங்க. அது முக்கியமான அம்சம். ஆக இப்போதைய நிலைமையில் என்பிஎஸ்சில் என்ன இருக்குது, சர்வீஸ்லேருந்து இறந்து போனால் அந்த குடும்பத்துக்கு ஃபேமிலி பென்ஷன் இருக்குது. சர்வீஸில் இருக்கும்போது கை கால் முடமாகி போனாலோ மூளை செயலற்று போனாலோ அவருக்கு இயலாமை பென்ஷன் இருக்குது. கிராஜுவிட்டியும் இருக்குது. இன்னைக்கு தேதியில் பணிக்கொடையும் இருக்குது. இப்போ புதுசாக வந்திருக்கிறது என்னன்னா, ரிட்டையர் ஆனாலும் பென்ஷனும், ரிட்டையர் ஆகி இறந்து போனாலும் குடும்ப பென்ஷனுக்கு தான் புதுசாக வந்திருக்கிறது. இதெல்லாம் இன்னொன்று புதுசாக வந்திருக்கிறது மினிமம் பென்ஷன், குறைந்தபட்ச பென்ஷன் 9,000 இருக்கிறத இதில் 10,000 மாற்றிருக்காங்க. அதோடு இல்லாமல் ரிட்டையர் ஆனால் பணிக்கொடையோடு கிராஜுவிட்டியோடு ஒட்டுமொத்த தொகையும் கொடுக்குறேன்னு இருக்காங்க. இதுதான் இப்போதைய நிலவரம். இதில் என்னன்னு ஒரு மாதிரி கணக்கீடு வேணால் பார்த்துடலாம். யூபிஎஸ் அதாவது ஒருங்கிணைந்த பென்ஷன் பிரகாரம் என்ன பென்ஷன் கணக்கிடுவோம்னு பார்த்துருவோம். ஒருத்தர் பணியில் 1/1/2005 சேர்றார். அதாவது என்பிஎஸ் திட்டம் அமலாக்கம் பெற்ற மறு வருஷம் ஜாயின் பண்ணுறாரு. ரிட்டையர் ஆகிறது 31/12/2024. அதாவது 30 வருஷம் கழித்து அவர் ரிட்டையர் ஆகிறார். 30 வருஷம் சர்வீஸுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆகிறார். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பென்ஷன் சொன்னோம் இல்லையா, இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமில் 25 வருஷத்துக்கு மேலே வேலை பார்த்தா தான் அவங்களுக்கு கடைசி உள்ள சராசரி சம்பளத்தில் 50%. அதுக்கு குறைஞ்சிதுன்னா எவ்வளோக்கு குறையுதோ அவ்வளோக்கு பென்ஷன் குறையும். அதுக்கு தகுந்தாப்புல குடும்ப பென்ஷன் குறையும். இதுதான் அதனுடைய நீதி. இதுதான். அப்படி பார்க்கும்போது இவர் 30 வருஷம் வேலை பார்த்துருக்காரு. ஆகையினால இவருக்கு 50% அவருடைய கடைசி சம்பளத்தில் நிச்சயம். இவர் எப்போ ஜாயின் பண்ணியிருக்காரு, ஜனவரியில். ரிட்டையர் ஆகிறது டிசம்பரில். ஆக 12 மாதமும் ஒரே சம்பளம் தான் வாங்கியிருப்பார். இவர் 12 மாதமும் ஒரே சம்பளம் தான் வாங்கியிருப்பார். ஆகையினால சராசரி சம்பளம் 90,000 இருக்கும். சரிதானா? சப்போஸ் இடையில இன்க்ரிமெண்ட்டாக இருந்தால் கொஞ்சம் குறையும். இவர் வந்து சேர்ந்ததே ஜனவரியில் தான் சேர்ந்துருக்காரு. ரிட்டையர் ஆகுறதே டிசம்பரில் ரிட்டையர் ஆகுறாரு. ஆக சரியாக 12 மாதம் அந்த கரெக்டாக ஒரு இன்க்ரிமெண்ட் பில் வருது இல்லையா, ஆகையினால மாறாது. சர்வீஸ் 30 வருஷம். பென்ஷன் என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கு, பென்ஷன் சராசரி சம்பளத்தில் 50%. யாருக்கு, 25 வருஷத்துக்கு மேலே சர்வீஸ் பண்ணவங்களுக்கு தான் இது. அப்போது இவர் 30 வருஷம் வேலை பார்த்துருக்காரு. ஆகையினால அது 50%. 90,000த்தில் 50%ங்கிறது 40,000. இவருக்கு பென்ஷன் 40,000. அப்புறம் இவருக்கு குடும்ப பென்ஷன் உண்டு. குடும்ப பென்ஷனுங்கிறது எவ்வளவு, இந்த 40,000த்தில் 60%. குடும்ப பென்ஷனுங்கிறது இந்த 40,000த்தில் 60%ங்கிறது. அப்படி பார்க்கும்போது 40,000த்தில் 60%ங்கிறது 40,000 × 60/100 = 27,000. அவருடைய குடும்பத்துக்கு, அவருடைய ஓய்வு பெற்றவர் இறந்து போன பிறகு அவருடைய குடும்பத்துக்கு கிடைக்கக்கூடிய குடும்ப பென்ஷனுடைய அளவு 27,000. அடுத்தாப்புல பணிக்கொடை. பணிக்கொடைங்கிறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு அரை மாத சம்பளம் அப்படி கணக்கு. அது அரை ஆண்டுக்கு 1/4 மாத சம்பளங்கிறாங்க. நமக்கு எப்படி அது மாதிரி இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆண்டுக்கு அரை மாத சம்பளம் தான் கிராஜுவேட் பணிக்கொடைங்கிறது. இவர் 30 வருஷம் வேலை பார்த்துருக்காரு. அப்போ 15 மாத சம்பளம் இவருக்கு கிடைக்கும். கிராஜுவேட்டுக்கு பென்ஷனுக்கு வெறும் பேசிக் பே மட்டும்தான். ஆனால் கிராஜுவேட்டுக்கு பேசிக் பே ப்ளஸ் சம்பளம், 15 மாத சம்பளம் ப்ளஸ் பேசிக் பே ப்ளஸ் டிஏ. இப்போ வந்து நம்ம வந்து எப்போ நம்ம சொல்லியிருக்கோம், 31/12/2034 சொல்லியிருக்கோமா. இது வந்து இப்போ 24லேருந்து 10 வருஷம் கழிச்சு. இப்போதைக்கு 50% தானே டிஏ இருக்குது. அதே மாதிரி அப்போவும் ஒரு 50% வச்சுக்கிடுவோம். 90,000த்தில் 40,000 50%. ஆக 1,35,000. அதை கிராஜுவேட்டி என்ன பண்ணணும், ஒரு அரை ஆண்டுக்கும் 1/4 மாத சம்பளம் தானே, 4ஆல் வகுத்து எத்தனை அரை ஆண்டு, 30 வருஷத்துக்கு 60 ஆண்டு இல்லையா, 60 அரை ஆண்டு இல்லையா, 60ஆல் பெருக்க விடலாம், வரக்கூடிய தொகை 20,25,000 அவருக்கு கிராஜுவேட்டியாக இருக்கும். சரியா? 1/35 15 15 1 15 இதான் அவ்வளோதான் இருக்கும். இது அல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, கிராஜுவேட்டியோட ஒவ்வொரு அரை ஆண்டுக்கும் ஒரு 10% சம்பளத்தை உங்களுக்கு லம்சம் அமௌண்ட் தர்றேங்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இவர் 30 வருஷம் வேலை பார்த்துருக்கிறாரு. இவருடைய சம்பளத்தில் எவ்வளவு, கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு வந்து 3 மாத சம்பளம் வந்துடும் இல்லையா, 3 மாத சம்பளம். அது இப்போ 1,30,000 ரெண்டும் சேர்ந்தால் 1,30,000 தானே.
அது 10% தானே கொடுக்குறாங்க. ஆக 30 வருஷத்துக்கு 3 சம்பளம் வந்துடும். அந்த அமௌண்ட்டு 4,05,000 இருக்கும். இதுதான் இதனுடைய தீம். இப்போதைக்கு சொல்லப்பட்டிருக்கிற யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமில் இதுதான் ஸ்கீமு. மொத்தத்தில் இப்போது சிபிஎஸ்ஸை விட நம்ம சொன்னோம் என்பிஎஸ் மேம்பட்டது. என்பிஎஸ்ஸை விட யூபிஎஸ், அதாவது யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் மேம்பட்டது. யூபிஎஸ்ஸை விட ஓபிஎஸ் மேம்பட்டது. ஆனால் ஓல்டு பென்ஷனுங்கிற ஓபிஎஸ்ஸுக்கு இப்போ வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க. என்ன இதெல்லாமல் வந்து ஆந்திராவில் ஒரு ஜிபிஎஸ், அதாவது கேரண்டட் பென்ஷன் ஸ்கீம்னு இருக்குது. கர்நாடகாவிலையும் இந்த என்பிஎஸ்ல வர தொகை ஈடு கட்டுறதுக்கு ஒரு ஸ்கீம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. மராட்டியத்துலையும் அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபார்முலா இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நம்மளோட என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு சிபிஎஸ்லேருந்து நேராக ஓபிஎஸ்க்கு போகுதா, சிபிஎஸ்லேருந்து நேராக யூபிஎஸ்க்கு போகுதாங்கிறது தான் கேள்வி. இதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா இப்போ நம்ம இன்னும் அரசு அறிவிக்கலை. வந்து அந்த பழைய பென்ஷன் கோரிக்கை வந்து பரிசீலனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அறிவிக்காமல் இருக்கிறதுனால நம்ம அதை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது. அதை பற்றி அப்புறம் பார்ப்போம். இப்போ இதில் என்ன அப்படின்னா, இப்போ இந்த பென்ஷனில் நம்ம என்ன பண்ணுவோம்னா கம்யூட்டேஷன் பண்ணுவோம் இல்லையா. பென்ஷன் கம்யூட்டேஷன் இதில் பண்ண முடியாது. இந்த சிஸ்டத்தில் எதில் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமில் கம்யூட்டேஷன் பென்ஷன் பண்ண முடியாது. நேஷனல் பென்ஷன் சிஸ்டத்துலேயும் பண்ண முடியாது. சிபிஎஸ்சில் எதுவுமே பண்ண முடியாது. ஆக இதில் ஒரு குறை என்னன்னு கேட்டால் கம்யூட்டேஷன் தான் பண்ண முடியாது. கம்யூட்டேஷனுங்கிறது நம்மளுடைய ஒரு 40% ஒன்றிய அரசு ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்க, 40% சம்பளத்தை கொடுத்துட்டு ஒரு தொகை வாங்குறாங்க. தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் 33.33% சம்பளத்தை கொடுத்துட்டு வாங்குறாங்க. அந்த அமைப்பு இதில் இல்லை. அடுத்தாப்புல குடும்ப பென்ஷன் 60%. இங்கே ஏற்கனவே இருக்கிற பழைய பென்ஷனில் எப்படி இருக்குன்னா, ஒரு ஊழியர் இறந்து போனால் அவர் வந்து அவருடைய வயசு 65 வயசாக வரைக்கும் தமிழ்நாட்டில், ஒன்றிய அரசில் 67 வயசாக வரைக்கும் அவர் என்ன வந்து இப்போ சம்பளம் வாங்கினாரோ அதில் 50% இருக்குது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. எப்போ இறந்து போனாலும் யூனிஃபார்மாக 30% தான் அவருக்கு, சாரி 60% தான். அதில் வந்து சம்பளத்தில் வந்து எவ்வளோ, சம்பளத்தில் 30%, புரியுதா, பென்ஷனில் 60%. குழப்பிக்க வேணாம். இந்த குடும்ப பென்ஷனுங்கிறது இப்போவும் உள்ளது தான். சாதாரண குடும்ப பென்ஷனுங்கிறது அவருடைய கடைசி சம்பளத்தில் 90,000த்தில் 30%, அந்த வேலை பார்த்தா 27,000. பென்ஷனில் 60% பார்த்தாலும் அதே தான், 27,000 தான் வரும். சரிதானா, பாதி தானே, அதில் பாதி தானே அது, அதனால் அது வருது. அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பணிக்கொடையில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இது ஏற்கனவே இருந்து இருக்குது, அதனால் புதுசாக வரப்போகிறதில்லை. பணிக்கொடைங்கிறது கிராஜுவிட்டி ஏற்கனவே என்பிஎஸ்லேயே இருந்திருக்கு. அதனால் யூபிஎஸ்லேயும் என்ன பண்ணுது, அதே என்கொடை தொடருது. இந்த ஒட்டுமொத்த தொகை தான் வந்து புதுசாக இருக்குது. இதை பற்றிய கிளாரிஃபிகேஷன் வரணும். என்ன சந்தேகம்னா, ஒரு ஊழியர் என்பிஎஸ்சில் இருக்கிறவர் அவர் வந்து 10% போடுறாரு. 2019 ஏப்ரல்லேருந்து ஒன்றிய அரசும் 14% போடுது. ஆக 24% சந்தை வளர்ச்சியின் மூலம் 10% குறையாம வளர்ச்சி அடையுது. அதனுடைய தொகையில் 60% இவர் ரொக்கமாக வாங்கிக்கலாம், 40% பென்ஷனுக்காக விட்டு வைக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஒட்டுமொத்த தொகைங்கிறது எப்படிங்கிறது தெரியல. அநேகமாக அது சம்பந்தமான தெளிவுரைகள் வரும். அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு அரசு இன்னும் முடிவு அறிவிக்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, கடைசியாக நடைபெற்ற, அதாவது 6/2024, ஜூன் 24, 2024 நினைக்கிறேன். அப்போ கூட மானிய கோரிக்கையில் என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாடு நிதியமைச்சர் இது வந்து பழைய பென்ஷன் பரிசீலனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வரப்போவது சிபிஎஸ்சிலிருந்து ஓபிஎஸ்ஸா, சிபிஎஸ்சிலிருந்து நேரடியாக யூபிஎஸ்ஸா என்பது விரைவில் தெரிந்துவிடும். அது பற்றிய தகவல்கள் வந்தோடனையும் அடுத்த ஒரு வீடியோவில் அது சரியான ஒரு கணக்கீட்டோடு நம்ம சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.